வணக்கம். 8ஆம் வகுப்பு எண்ணியலில் பயிற்சி 1.4 உள்ள நீள்வகுத்தல் முறையில் உள்ள வர்க்கமூலம் காணுதல். நீள்வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் காணுதலை பார்ப்போம். இப்போ இந்த 6வது கணக்கு நீள்வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் ஏற்கனவே 5வது கணக்கில் பகாக்காரணி மூலம் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். பகாக்காரணி மூலம் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது மிக எளிமை. பகாக்காரணிகளை ஒரு எண்ணுக்கு கண்டுபிடிச்சி அதில் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது. இது நீள்வகுத்தல் முறை. எல்லாருக்கும் வகுத்தல் தெரியும். இது நீள்வகுத்தல் முறைன்னு புதுசாக உங்களுக்கு இருக்கும். அதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணை கொடுத்துட்டாக்கா நீள்வகுத்தல் முறை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணை கொடுத்துட்ட உடனே இது ஒரு வித்தியாசமான வகுத்தலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்னா, கொடுக்கப்பட்ட எண்ணை 2 பிரிச்சுக்கணும். அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு 2 பிரிக்கணும். அதே போல் இதில் 4 டிஜிட்ஸ் இருக்கிறதால மேலே இந்த நம்பரை 2 இந்த நம்பரை 2 பிரிச்சுக்கிறோம். மேலே கோடு போட்டு பிரிச்சுக்கிட்டதால இப்போ இந்த 17க்குள்ளே உள்ள வர்க்க வாய்ப்பாடை நம்ம சொல்லணும். நன்னாங்கு 16ன்னு வருது. அதனால் ஒன்றை கழிச்சு போட்டணும். இது இந்த நீள்வகுத்தல் முறையில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு வகுத்தி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு வகுத்தல் நம்பர் போடணும். சாதா வகுத்தலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னது ஒரே நம்பரை தொடர்ந்து கடைசி வரைக்கும் வகுப்போம். இந்த நீள் வகுத்தலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு ஒரு வகுத்தி, அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு வகுத்தி வரும். அதே போல் 2 எண்களாக தான் நம்ம இறக்கி போடணும். இங்கே பாருங்கள், 17க்குள்ளே உள்ள வர்க்க வாய்ப்பாடு சொல்லும்போது நன்னாங்க 16 போட்டாச்சு. போட்டுட்டு மீதியை கழிச்சு வச்சிடறோம். அதுக்கு அடுத்தது 64. இந்த 64 2 டிஜிட்டையும் அப்படியே அட் டைமில் இறக்கணும். செட்டாக தான் இறக்கணும். இறக்கிட்டு 164 ஆகிடுதா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு மேலே இருக்குது இல்லையா, அந்த 4 இந்த ஈவு 4 வந்துருந்தது இல்லையா, அந்த 4 2ஆல் பெருக்கி 8ன்னு போட்டணும். போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த 2 மறைச்சிடுங்க. 2 மறைச்சிட்டு இப்போ 4ல் முடியக்கூடிய வர்க்க வாய்ப்பாடு 2 போட்டுக்கணும். இங்கே 2 போட்டுக்கிட்டு இந்த 2ஆல் இந்த 82 பெருக்கணும். இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கே போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும், இதை பெருக்கி 2ஆல் பெருக்கி இங்கே போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு எண்ணை லாஸ்ட்டு எது முடியுதோ அதால் நீங்கள் வகுத்தி போடணும். இப்போ 4ல் முடியாதால் 2ன்னு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டிங்கனாக்கா இந்த 2ஆல் மட்டும்தான் இந்த 82 பெருக்கணும். இந்த 2ஆல் இந்த 82 பெருக்கும்போது 2 4 8 16. அப்போ முடிஞ்சுது. அப்போ the square root of 1764 which is equal to 42. இதுதான் ஆன்சர். 42 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 1764 வந்துடும். நீங்கள் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுக்கப்பட்ட இந்த நீள் வகுத்தல் முறை, பகாக்காரணி முறையிலையும் நீள் வகுத்தல் முறையிலையும் நம்ம என்ன செய்யலாம், வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நீள் வகுத்தல் முறை. இந்த நீள் வகுத்தல் முறையிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கப்பட்ட எண்ணை ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு 2 டிஜிட்ஸாக போட்டுடணும். இப்போ 5 டிஜிட்ஸ் இருந்ததுனாக்கா சிங்கிள் நம்பர்ஸாக அமைஞ்சிரும். அதை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ண வேணாம். நீங்கள் ரைட்லேருந்து 2 டிஜிட்ஸாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான். 2வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு 2 டிஜிட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 17க்குள்ளே வர்ற வர்க்க எண்ணை சொல்லி பார்க்கணும். நன்னாங்கு 16. அதை போட்டுட்டு கழிச்சு போட்டணும். அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா, இந்த மேலே இருக்குது இல்லையா ஈவு 4 கிடச்சது இல்லையா, இந்த ஈவை 2ஆல் பெருக்கி இங்கே போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு 64 என்னது 2 டிஜிட்டாக தானே இறக்கி பண்ணணும். 64 இறக்கி போட்டு 164 வந்துடும். இப்போ இதை வகுக்கிறதுக்கு இந்த லாஸ்ட்டாக என்ன நம்பர் முடியுதுன்னு பார்க்கணும். 4ல் முடியறதால மேலேயும் கீழேயும் நம்ம ஒரே எண்ணை போடணும். இப்போ 2 போட்டுட்டோம்னா இங்கேயும் 2 போட்டிங்கன்னா இதை 82 கன்சிடர் பண்ணி இந்த 2ஆல் பெருக்கணும். பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 164 2 82 164 வந்துடும். அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? 42 இஸ் த ஆன்சர். செகண்ட் சம் பாருங்கள், இதே மெத்தட் தான். செகண்ட் சம் பாருங்கள். இப்போ 6889 8ஆல் அவங்களே கொடுக்க மாட்டாங்க. வகுத்திலாம் அவங்களே கொடுக்க மாட்டாங்க. நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். 2 டிஜிட்டாக செப்பரேட் பண்ணிட்டோம். இதில் 68ன்னு இருக்குது. இந்த 68க்குள்ளே வர்க்க வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா 8 64. மீதி 4 போட்டு 2 டிஜிட்டை இறக்கி போட்டோம். 9ன்னு முடியுதுன்னாக்கா 3ஆல் போடணும். இவனை 2ஆல் பெருக்கிறோம். 16ன்னு கிடச்சிச்சு. இங்கே 3 போட்டிங்கன்னா இங்கேயும் 3 போடணும். அப்போ இந்த 3ஆல் 163 பெருக்கணும். பெருக்கிட்டிங்கன்னா 489. அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? ஈவில் தான். இதுதான் வர்க்க மூலம். இந்த 6889க்கு வர்க்க மூலம் என்னது? 83. 3வது கணக்கு பாருங்கள். 11025. இப்போ 5ன்னு முடிஞ்சதுன்னா 25ன்னு முடிஞ்சதுன்னா உங்களுக்கு 5ல் தான் வர்க்க மூலம் அமையும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், 2 பிரிச்சுக்கணும் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு. அப்போ 25 10 இங்கே 1 அமைஞ்சிடும். அப்போ இவனை 1க்குள்ளே என்ன வர்க்க வாய்ப்பாடு என்னது? 1 தான் இருக்கும். அப்போது என்ன செய்யணும், இங்கே 1 போட்டுக்கணும். மேலேயும் 1 போட்டுக்கிட்டு கழிச்சிங்கன்னா நோ ஆன்சர். ஸோ 10 இறக்குறீங்க. இறக்கிட்டு ஈவை 2ஆல் பெருக்கணுன்னே 2 கிடச்சிருச்சு. இப்போ 10 இங்கே இறக்கிட்டா நீங்கள் 0 போட்டிங்கன்னா கூட 0 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பை இறக்கலாம்.
ஏன்னா நீங்கள் ஒன்றுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 21 மாறிடும். அதனால் 10க்கு மேலே தான் வரும். அதனால் நீங்கள் இது வந்து அடங்காது. ஸோ இங்கேயும் மேலேயும் சைட்லேயும் 0 போட்டுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பை இறக்கணும். அந்த வகுத்தலில் செய்கிற மாதிரியே இதுலேயும் வகுத்தலில் இந்த 2 மேலேயும் கீழையும் 0 போட்டுக்கிட்டு 25 இறக்கணும். இறக்கிட்டிங்கன்னா 1025. இப்போ வந்து நான் 5ல் முடிஞ்சதால் நீங்கள் 5 போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். 5 25க்கு 5, இந்த 0 இருக்கிறதால அப்படியே 25 போட்டணும். 2 5 10. அப்போது 11,025க்கு ஆன்சர் என்ன? 105. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11,025க்கு 105 தான் ஆன்சர். இதே மாதிரி தான் ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது 4வது கணக்கு பாருங்கள். இதில் வந்து 17,956 இதை கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? 2 2 பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கும் பொழுது 56 ஒரு நம்பரு, 79 ஒரு செட்டு, 1. இப்போ 1 இப்போ 79 அடுத்தது இறக்குறோம். இங்கே வந்து 1 கிடைக்குது இல்லையா? இந்த 1 வந்து 2ஆல் பெருக்கியிருக்கோம். இப்போ வந்து நம்ம 9ன்னு முடியறதால ஓரளவு 3 போட்டு பார்த்துறோம். அதாவது இந்த 2 கூட எந்த நம்பர் இருந்தாலும் 20 நியரஸ்ட்டாக வருது இல்லையா? அதனால் வந்து 2ஆல் போட்டு பார்த்தா 4 வரும், 44 வரும். அதனால் 3ஆல் போட்டு பார்க்குறோம். நம்மளுக்கு மேலேயும் 3 போடணும், சைட்லேயும் 3 போடணும். போட்டுட்டு எந்த நம்பரை போடுறீங்களோ அந்த நம்பரால் இந்த நம்பரை பெருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. மேலே என்ன நம்பர் போடுறீங்களோ அந்த நம்பரால் மட்டும்தான் இதை பெருக்கணும். அப்போ 3 9 3 6ன்னு 69 கிடைக்குது. கிடச்சிட்டிங்கன்னா கழிச்சு வந்ததுனாக்கா 10 வருது. அடுத்த ஸ்டெப்பு 56, அடுத்த செட்டை இறக்குறீங்க, 56 கிடைக்குது. இப்போ இது வந்து இந்த நம்பருடைய எண்டிங் நம்பர். அதனால் இந்த 6ல் முடிகிற வர்க்க வாய்ப்பாட்டில் எழுதணும் வர்க்கமூலம் என்ன. இங்கே 4ன்றது 4னுடைய வர்க்கம் 16, 6னுடைய வர்க்கம் 36. அதனால் நம்ம 4 போட்டு பார்ப்போம். மொத்த ஈவையும் பெருக்கினா 13, 2ஆல் பெருக்கினா 26 வருது. நம்ம 4 போட்டு பார்க்குறோம். இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே போடணும். அப்போ 1056. 1000 இந்த 4ஆல் 264 பெருங்க. நன்னாங்க 16க்கு 6 மீதி 1, அண்ணாங்க 24 25க்கு மீதி 2, இருந்தாங்க 8 2 10, 1056. அப்போ 17,956 ஸ்கொயர் ரூட்டு 134. ஈவில் உள்ளது தான் வர்க்க மூலம். உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா 134 × 134 பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த 17,956 வரணும். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? இது பெரிய டிஜிட்டாக இருக்கேன்னு பயப்பட வேணாம், ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், 4,18,609. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? 2 2 பிரிச்சுக்கணும். லெஃப்ட்லேருந்து பிரிச்சுக்கிட்டிங்களா? பிரிச்சுக்கிட்டோடனே என்னது? நம்மளுக்கு 41 கிடைக்குது. இந்த 41 என்ன செய்யணும்? அதுக்குள்ளே வர்க்க வாய்ப்பாடு என்ன வரும்? 6 6 36 போட்டுக்கிட்டிங்களா? கழிச்சு போட்டாச்சா? 5. இப்போ என்ன செய்யணும்? இந்த 6ன்ற ஈவை 2ஆல் பெருக்குங்க, 12 வந்துடுது. ஆச்சா? இப்போ நம்ம ஓரளவு நன்னாங்க 16, 4 போட்டு பார்க்கலாம். 3 போட்டு பார்க்கணும். அது சரி வரலன்னா 4 போட்டு பார்க்கணும். அந்த கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு நியரஸ்ட்டாக சாதா வகுத்தில் இருக்கிற மாதிரி தான் நியரஸ்ட்டான உள்ள நம்பரை போட்டுக்கணும். அப்போ 4 போட்டு பார்க்கும்போது நன்னாங்க 16, மீதி 1, என்னது நாங்கள் 8 1 9, ஒரு 4 4 96 வருது. இப்போ இதை செப்பரேட் பண்ணணும். 90 கிடைக்குது. இந்த செட்டை இறக்கணும். இந்த செட்டை 09 இறக்கணும். இப்போ இவனை இந்த 64 2ஆல் பெருக்கி போட்டுடணும். 128 வருது. அதுக்கு அடுத்தது இங்கே 9ல் முடியக்கூடியது. 9ல் முடியக்கூடியதுன்னா இது 3ஆல் வரும். ஆனால் நம்ம வந்து என்னது 3ஆல் போட்டு பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் நம்ம அதை கழிச்சிட்டு மறுபடியும் இங்கேயும் 7 போடணும், அங்கேயும் 7 போட்டு பார்க்கும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ 1287 நம்ம என்ன செய்கிறோம்? 7ஆல் பெருக்கும்போது கரெக்டாக 9009 வந்துடுச்சு பாருங்கள். அப்போ இது இங்கே தான் நீங்கள் இங்கே வந்து முடிவெடுக்கிறது தான். முடிவெடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் நீள்வகுத்தல் முறையில் ரொம்ப சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வர்க்கமூலத்தை. பகாகாரணி வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்கிறத விட இந்த நீள்வகுத்தல் முறையில் இந்த வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது டைம் ரொம்ப குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் எல்லோரும் படிச்சுக்கோங்க. தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டெப்பு புரியலன்றதை நான் மறுபடியும் சொல்லித்தரேன்.